ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்பியோட 8th பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் பிஃபோர் மிட் நைட்டு 12 பார்த்திங்கன்னா தம்பிக்கு விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ தம்பி நல்லா ஸ்லீப்பிங் மூடில் இருந்தாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு விஷஸ் தம்பிக்கு பண்ணிட்டோம். ஸோ பர்த்டே விஷ் பண்ணும்போது தம்பி கான்ஷியஸ் நிலையில் இல்லை, பட் எங்களுக்கு எக்ஸ்பெக்டிங் நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் ஆகிட்டார் சார். ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போதே அம்மா எப்போம்மா சாக்லேட்ஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க கிஃப்ட், அது எல்லாமே ஓப்பன் பண்ணுங்கன்னு அவ்வளோ அடம் பிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுடான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அம்மா கொடுத்தோட சாக்லேட்டை வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்தோங்க. ஸோ டெய்ரி மில்க் சாப்பிட்டாரு. டெய்ரி மில்க் சாப்பிட்டு நல்லா இருக்குமானா, ஸோ அவங்க டேடி வந்துட்டார் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு. ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுறதுக்கு சாமி கும்பிட்டுட்டு தம்பிக்கு விபூதிலாம் எடுத்து வச்சாங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் டேடி தான் வைக்கணுமா. ஸோ அதை கேட்டுக்கிட்டார். ஸோ அவனுடைய விருப்பத்தின் பேர் அவர் தான் ஃபஸ்ட்டு வச்சாங்க விபூதி. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்பா ஈட் பண்ணாங்க. அடுத்தது வந்து அம்மா ஊட்டணும்ப்பான்னு சொன்னதுனால ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுனே ஊட்டிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கோவா வேணுமா அப்படின்னு கேட்டான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு அதுதான் ஸ்வீட்டுக்கு நானாக கொடுத்தது. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது ஆக்சுவலி ப்ரெட் அல்வா பிளான் பண்ணவங்க டைம் இல்லை. ஸோ அதனால் அவருக்கு பிடிச்ச குலோப் ஜாமுனே செஞ்சாச்சு. ஸோ அதுதான் ஸ்வீட் ஃபஸ்ட்டு அவனுக்கு எட் பண்ணோம். இது வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து ப்ரே பண்ணி சாமி கும்பிட்டுட்டோம். ஸோ அவங்க டேடிக்கும் அவர் ஊட்டி விட்டுட்டு ஷேர் பண்ணாங்க. ஸோ தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து ஹாப்பி மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ வென்வில் கட்ட கேக்கு அப்படிங்கிற மூட்லேயே இருந்தார் சார். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிடான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் காலையில் ஒரு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் எக்கு தோசை நாங்கள் போய் கேட்டோம். ஸோ அதை ரெடி பண்ணி கொடுத்தோம். குளிச்சுட்டு மார்னிங் இதெல்லாம் பிக்ஸ் எடுத்துகிட்டு எப்போம்மா கேக் வெட்ட போகிறோன்னு அந்த குழந்தை ஆர்வமாக கேட்பாங்க இல்லையா. ஸோ அதே மைண்டில் தான் ஆஸ் யூஷுவல் என்னோடய குழந்தையும் கேட்டான். ஸோ ஈவினிங் தாண்டா கட் பண்ண போகிறோம், வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் எங்களால் கோவிலுக்கு போக முடியலங்க. கொஞ்சம் நானும் ஒர்க்கு, ஹஸ்பண்டும் வந்து டியூட்டி அன்றைக்கி. ஸோ அதனால் லீவு போட முடியல. ஈவினிங் வந்து கட் பண்ணிக்கலாம் கேக்குன்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ தம்பி அப்படின்னா ஆஃப் டே ஃபங்க்ஷன் கேட்டு தான் வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் கிஃப்ட்டெல்லாம் நாங்கள் அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் தம்பிக்கு பேக் பண்ணி. ஆனால் நாங்கள் கிஃப்ட் என்னென்ன வாங்கினோன்னு அவனுக்கு தெரியாது. நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்தோம். ஸோ ஆக்சுவலி சின்ன கிஃப்ட்டு தாங்க நான் ப்ரெசென்ட் பண்ணேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த கேக்கு தம்பிக்கு. அவனுக்கு பிடிச்ச கலர். ஆக்சுவலி நான் அதெல்லாமே பார்த்து அவனுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் பிடிக்குமோ ஸ்நாக்ஸ்லேயே எல்லாமே வாங்கிட்டேன். அதில் பூஸ்ட் ட்ரிங்க்லேருந்து அவருக்கு பிடிச்ச மில்கி பார்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்சது வாங்கியாச்சு. தென் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா காடையும் நினச்சி ப்ரே பண்ணிட்டோங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட தாட். எப்பயுமே கோவிலுக்கு அவுட் சைட் போகலனாலும் வீட்டில் எல்லா தெய்வத்தையும் வச்சு கும்பிடணுன்னு ஒரு சென்டிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அன்றைக்கி நடந்துச்சு. பட் இருந்தாலும் ஈவினிங் கிளம்பணும். ஆனால் அன்டைம் ஆகிடுச்சு. நைட்டு கிளம்பி போயிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். தம்பிக்கு வந்து பர்த்டேக்கு டைனி செலிப்ரேஷன் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சது சின்ன ஒர்க்கெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாமிகிட்ட வச்சு நல்லபடியாக படைச்சிட்ருக்கோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நீர்வலாகிட்டோங்க. நீர்வலாகினதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து அன்றைக்கி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சு வந்து பிரியாணி தான். ஸோ சிக்கன் பிரியாணி தான். பட் அந்த பிரியாணி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ ஷாப்பில் தான். அந்த வீடியோ உங்கள்கிட்ட என்னால் ஷோ பண்ண முடியல. ஸோ சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு மதியம் லன்ச்சு முடிச்சுட்டு தென் ஈவினிங் வந்து சாருக்கு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கேண்டில் அவங்க அப்பா நானும் சேர்த்து தான் ஏற்றணும்னு அவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 3 பேருமே ஏற்றலான்னு சொல்லிட்டு கேண்டில் ஸ்டார்ட் பண்ணோம். தம்பிக்கு எல்லோரும் சேர்ந்து விஷ் பண்ணுங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ மோகன்ராஜ், ஸ்டே பிளஸ்டு ஃபார் எவர். நீங்கள் எல்லோரும் தம்பியை வாழ்த்தணும். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்பயுமே தம்பிக்கு இருக்கணும். ஹாப்பி 8th பர்த்டே மோகன்ராஜ். இப்போ தம்பி வந்து கேக் கட் பண்ண போகிறாரு. அவங்க தாத்தா எல்லாம் மெமரிஸில் இருக்கணும்னு சொன்னதுனால அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஹைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்பயுமே தம்பிக்கு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இவங்க ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் அவங்க தாத்தாயா பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கணும்னு சொன்னதுனால ஸோ 2 ஃபோட்டோவும் நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தம்பிக்கு எப்பயுமே இருக்கணுங்க. உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோட தம்பிக்கு கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் அவங்க அப்பா ஊட்டி விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கேக் கட் பண்ணேன். சார் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அம்மாவுக்கு அவங்க அப்பானா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கேக்கு ஊட்டிட்டார். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் கட்ஸ்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு ஸ்ப்ரே தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். அதான் தம்பியும் பிடிக்கும், ஸ்ப்ரே தாம்மா வேணும்பா. ஸோ அது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். கேக் வந்து தம்பிக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லேயும் வாங்கியாச்சு. ஸோ வந்துட்டு மம்மி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ஃப்ளேவர்ன்ட்டு ஒரு ஆட்டம் போட்டார். அவர் ஆட்டம் போட்டுட்டு அடுத்தது மில்கி பார் சாக்லேட் வேணும்னா ஸோ அதுவும் அவனுக்கு ஊட்டி விட்டேன் போதுமா. பட் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனாக கேட்டானே தவிர சாப்பிட்லைங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அவருக்கு என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோன்னு அதை ஓப்பன் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஸோ அதை அவன் தான் கட் பண்ணான். ஸோ அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு பிடிச்ச டெடி பியர். இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டெடி பியர் லாங்கில் எடுக்க பார்த்தேங்க. பட் இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு, அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ சேஞ்சிங் கலராக இருக்குது, நல்லா இருக்குன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நான் இதை எடுத்துட்டேன். ஸோ அது பில்லோவாக நான் யூஸ் பண்ணிப்போமா அப்படிலாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது டெடி பியர் எடுத்ததுக்கப்புறம் சின்ன கிஃப்ட்டில் என்னம்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஆர்வமாக பார்த்தாரு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்காப்பான்னா ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. தென் அடுத்தது டைனி கிஃப்ட்டை பார்க்குறாரு. அதில் என்னம்மா இருக்குது. ஆக்சுவலி அவனுக்கு பிடிச்சது தாங்க நான் சின்ன கிஃப்ட் வாங்கிட்டேன். அவனுக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும், அதுலேயே கலர் லைட் ஏரியதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்ன நாள் வரைக்குமே அந்த வாட்சை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து கீ செயின், அதுலேயே வந்து டேட்டோ போட்டது. அடுத்தது பர்ஃப்யூம் ஆசம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு வந்து எல்லாமே ஸ்கை ப்ளூவிலே அமைஞ்சிருச்சு. அன்றைக்கி டெடி பியர்லேருந்து கீ செயின் எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ச்சு, பர்ஃப்யூம் எல்லாம் ஸ்கை ப்ளூவிலே அமைஞ்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் காமிச்சு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணானா அது போதும். இந்த வருஷம் நம்மளால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டு தம்பிக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்து ஜாமுன் கொடுத்தோம். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்டே ஜாமுன் தான். ஸோ ஜாமுன் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து ப்ரே பண்ணார். இந்த பர்த்டே தம்பிக்கு நல்லபடியாக சிறப்பாக போச்சுங்க. அனைத்து கடவுளுடைய ஆசீர்வாதம் ப்ளஸ் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸோடு. ஸோ வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு வாங்கின கிஃப்டெல்லாம் ஷோ பண்ணியிருக்காரு தம்பி. இது தான் பர்த்டே கேக்கு. அதோடு இல்லைங்க, ப்ரே பண்ணிவிட்டு சாமி கொடுத்துட்டு உங்களுக்கும் வந்து அப்படியே எனக்கு வியூவர்ஸ்க்கும் காட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் கேக் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதில் அவன் போஸ்ட் கொடுப்பான் பாருங்கள். இது வந்து சம் பிக்ஸ் வந்து என்னை எடுத்தது. அடுத்து தம்பி வந்து டெடி பியருக்கு கிஸ் பண்ணது. தென் என்னுடைய அன்புகள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டது. தென் தம்பி உங்களுக்கும் கேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் இது ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் அவங்க அப்பாவும் அவனுக்கு கிஸ் பண்ணது. தென் வாட்ச் நல்லா இருக்குமான்னு சொன்னது. தம்பியும் தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.